ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மள நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஷாம்பு போட்டு குளிப்போம். அது பாருங்கள், இயற்கையான முறையில் நம்ம ஒரு ஷாம்பு தயார் பண்ண போகிறோம். அதுக்கு நான் செம்பருத்தி பூவை எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இருக்கிற மகரந்த சூள் அதை எடுத்துட்டு இதை போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வைக்க போகிறோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கற்பூரவள்ளி இலை எடுத்து வச்சுருக்குறோம். தெரியும்ல, நிறையா கொஞ்சம் நட்டு வச்சிங்கன்னா நிறையா வந்துடும். கற்பூரவள்ளி இலை, செம்பருத்தி இலை. இப்போ இது நல்லா வேக வச்சுட்டு நம்ம இந்த செம்பருத்தி இலை மூணையும் நம்ம ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற போகிறோம். அரைச்சி வச்சுட்டு பார்க்கலாங்க. முதல்ல இது வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த இலை, இந்த கற்பூரவள்ளி இலை, செம்பருத்தி இலை மூணையும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிற போகிறோம். ஆறட்டும், அது வரையும் ஆறட்டும். பாருங்கள், ஆறிடுச்சு. நம்ம இந்த செம்பருத்தி இலை, கற்பூரவள்ளி இலை, செம்பருத்தி பூ வேக வச்சது, இதுலேயே தண்ணி இருக்கும். நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இதை நம்ம இந்த இரும்பு சட்டி வடைச்சட்டியிலேயே ஊற்றி வச்சிடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நம்ம வடித்த கஞ்சி எடுத்து வச்சுருக்குறோம். உப்பு போடாத வடித்த கஞ்சி. இதையும் ஊற்றி நம்ம வச்சுருவோம். நாளை காலையில் நம்ம குளிக்கும்போது நேரம் கொஞ்சம் கருத்து நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம இது நல்லா ஷாம்பு மாதிரி தேய்ச்சி குளிச்சுக்கலாம். முடியும் ரொம்ப லைட்டாக முடி நரைச்ச இது செம்பட்டை முடிக்கலாம். இது தேய்ச்சிட்டு வரும்போது முடி கருப்பாயிரும், பொடுகு இருந்தாலும் போயிடும். நீங்கள் அப்படி வடித்த கஞ்சி இல்லாட்டி தயிர் ஊற்றி நீங்கள் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஷாம்பு, இயற்கையான ஷாம்பு ரெடி. பிடிச்சிருக்கும், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.